ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 97 மானம். 969வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். மயிர் நீப்பின் வாழா கவரி மா அன்னார் தமரின் தனிமைதலை. மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின். மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின். மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின். மா என்றால் ஒரு விலங்கு, மிருகம். அதில் குறிப்பாக மா என்பது குதிரையை குறிக்கும். சில பேர் மான் என்று சொல்லுகிறார்கள். மா என்றால் மான் என்றும் சொல்லுகிறார்கள். ஆனால் இமயமலையின் அடிவாரத்திலே ஒரு விலங்கு இருக்கிறது. அது யாக் என்று சொல்லக்கூடிய காட்டெருமை. அதற்கு மா என்றுதான் விலங்கு. பொதுவாக விலங்குகளுக்கு பெயர் மா. குதிரைக்கு கூட மா என்று பெயர். மா என்றால் குதிரை. மா என்றால் மாம்பழம் என்று பொருள். மா என்றால் மிகப்பெரிய என்று பொருள். அந்த மா என்ற ஒரே ஒரு எழுத்துக்கு இத்தனை பொருள் இருக்கிறது தமிழிலே. மா என்றால் விலங்கு என்பதை பற்றி இந்த குறட்பாவிலே சொல்லுகின்றார். அது என்ன மா என்றால், ஒரு மா இருக்கிறது விலங்கு. அது என்ன என்றால் காட்டெருமை போன்ற யாக் என்று சொல்கிறார்கள். அதன் உடம்பு முழுவதும் முடி இருக்கும், உரோமம் இருக்கும், மயிர் இருக்கும். அதை யாராவது அது கம்பளி ஆடை செய்வதற்காக அந்த மிருகத்தை, அதில் உள்ள உடம்பில் இருக்கின்ற உரோமத்தை, மயிர்களை எல்லாம் வழித்து விடுவார்கள். மொட்டை அடிப்பது போல மழித்து விடுவார்கள். அது குளிர் தாங்க முடியாமல் மிருகம் இறந்து விடும். இமயமலை அடிவாரத்தில் கடும் குளிர். அந்த முடி உடம்பில் இருக்கின்ற வரைக்கும் அது உயிர் இருக்கும். அந்த முடியெல்லாம் மழித்து எடுத்து விட்டால் வியாபாரத்திற்காக, கம்பளி செய்வதற்காக அந்த மா என்ற விலங்கு, அந்த காட்டெருமை யாக் என்பது அழிந்துவிடும். குளிர் தாங்க முடியாமல் இருந்துவிடும். அப்படி நமக்கு உரிமையான ஒரு நாட்டை அந்நியன் பிடித்து கொண்டிருக்கிறான். நமக்கு உரிமையுடைய ஒரு பொருளை நம்மிடமிருந்து அபகரித்துக் கொள்கிறான் எவனான் என்றால் நம்முடைய மானம் போய்விடுகிறது. போரிலே நம்மை வென்று விடுகிறான் என்றால் நமக்கு மானம் போய்விடுகிறது. தோற்றுவிட்டால் மானம்தானே போய்விடுகிறது. எந்த ஒன்றையும் நாம் இழந்துவிட்டால், அநியாயமாக இழந்துவிட்டால் அது மானத்தை தரும். நமக்கு மானக்கேடான ஒரு செயல் அது. வீரத்தை காட்டி நாம் வெற்றி பெற வேண்டும். தோல்வி அடைந்தால் அது நமக்கு மானம்தான். மீண்டும் போரிட்டு ஜெயிக்க வேண்டும் என்ற உள்ள உணர்வு இருக்க வேண்டும், ஊக்கம் இருக்க வேண்டும். இப்படி ஒரு மா என்ற விலங்கு தன்னுடைய உடம்பிலிருந்து மயிரை நீக்கிவிட்டால் அது எப்படி இறந்து விடுகிறதோ, அதே போல ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மானத்தை இழந்து விட்டால் உயிரை விட்டு விடுவான். விட வேண்டும். ஏனென்றால் திருவள்ளுவர் சொல்லுகின்றார், ஒழுக்கத்தை விட, உயிரை விட ஒழுக்கம் பெரிது. உயிரை விட்டாலும் விடலாம், ஒழுக்கத்தை விடக்கூடாது. அதே போலவே உயிரை விட்டாலும் விடலாம், மானத்தை விடக்கூடாது. மானம் அழிய விடக்கூடாது. உடல் அழிய விடலாம், உடல் அழிய விடலாம், உயிர் அழிய விடலாம், மானம் அழிய விடக்கூடாது. அது ஒரு மானங்கட்ட வாழ்க்கையே அல்ல. செத்து விடலாம். எத்தனையோ பேர் இறந்திருக்கிறார்கள். மானம் போன பிறகு உயிர் வாழ வேண்டாம் என்று எத்தனையோ பேர் இறந்திருக்கிறார்கள். எத்தனை பெண்கள் இறந்திருக்கிறார்கள். தன்னுடைய கணவனை கொடூரமாக கொன்று விட்டார்கள் என்பதற்காக எத்தனையோ பெண்கள். நம்மை மற்றவர்கள் யாராவது வந்து சீரழித்து விடுவார்கள், கற்பழித்து விடுவார்கள், நம்மையும் நம்முடைய கணவனைப் போலவே கொன்று விடுவார்கள். அவர்கள் கொள்வதற்கு முன்பு நாமே இறந்து விடுவோம் என்று அவர்களே தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களே தீயிலே குதித்து இருந்திருக்கிறார்கள். குளத்திலே அல்லது கிணற்றிலே குதித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் எதற்காக செய்தார்கள்? மானத்தோடு வாழ வேண்டும். மானத்தை இழக்கக்கூடாது. பெண்களுக்கும் சரி, ஆண்களுக்கும் சரி, எல்லோருக்கும் மானம் உயிரை விட பெரியது. அந்த மானத்தை இழந்து வாழவே கூடாது என்பதுதான் தமிழர்களுடைய கொள்கை. எத்தனையோ மன்னர்கள் மானத்தை இழந்து வாழ வேண்டும் என்று விரும்பவில்லை. மானத்தை இழந்தால் உயிரை இழந்து விடுவார்கள். அப்படித்தான் பாண்டிய நெடுஞ்செழியன், அப்படித்தான் கண்ணகி, அப்படித்தான் கோப்பெருந்தேவி. ஆகையினாலே எத்தனையோ பேர் அப்படி இருந்திருக்கிறார்கள். ஆகையினாலே மிக முக்கியமானது மானம். தலையின் இழிந்த மயிரணையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை. ஒரு நல்ல நிலையிலிருந்து நாம் இறங்கி வந்துவிட்டு தீய செயல் செய்து நாம் மானம் இழந்து விட்டோம் என்றால் அதை விட உயிர் வாழ்ந்தது. அது அவன் அந்த தலையிலிருந்து உதிர்ந்து விடுகின்ற மயிருக்கு சமம் என்று திருவள்ளுவர் சொல்கின்றார். அவன் வாழக்கூடாது. உதிர்ந்தது தான் தலையிலிருந்து விழுந்த மயிர். மறுபடியும் அது தலைக்கு போய் ஒட்டப் போவதில்லை. அதே போல மானம் போனது தான். இனிமேல் அந்த மானத்தை சம்பாதிக்க முடியாது, பெருமை புகழை சம்பாதிக்க முடியாது. புகழ் போய்விட்டது. உயிரை விட்டு விடலாம்.
அது மேல் என்றுதான் இந்த திருக்குறள் சொல்லுகின்றது. மானம் பெரிது என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் திருவள்ளுவருடைய கருத்து. மானம் இழக்காமல் வாழ வேண்டும். மனிதன் என்றால் மானம், மனமுடையவன் மனிதன். மனத்திலே மான உணர்வு இருக்க வேண்டும், அவனுக்குத்தான் மனிதன் என்ற பெயர். ஆகையினாலே மானத்தோடு வாழ வேண்டும் என்பதுதான் இந்த குறட்பா உணர்த்துகின்ற கருத்து. மீண்டும் நாளை சந்திப்போம்.